நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இதான் ஏஐசிஎம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்ததுக்கு போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் I always wanted to be part of a movie like this. And what makes me even more happier is that I got to work with Rajot and Lalit and Manju Seji and all. And again, and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் த இம்பேக்ட் அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. சூப்பர் சார். சார் ஆக்சுவலி நீங்கள் எது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒருவேளை நீங்கள் சிஎம் இருந்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியாக சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்போதான் அந்த டைம் இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். கரெக்ட் சார். நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்ததான் வரப்போது அவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும். அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும், அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும், அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும், அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது, எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் you all enjoy the films in theaters from the 27th of March. Thank you so much. Thank you. Thank you so much, ma'am. நம்ம யோசிச்சு கூட பார்த்துட்டு இருக்க மாட்டோம், பட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெரி வெல். அது ஒரு பர்ஃபெக்டாக பொருந்திருக்கும். அண்ட் நேற்று வந்து பிருத்வி சார் கூட ஒரு கான்வர்சேஷனில் அவர் சொன்னார், இந்த படத்துடைய மியூசிக்கை வந்து நீங்கள் வேற எந்த படத்துலையும் மேட்ச் பண்ண முடியாது, இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெய்லர் மேட் ஃபார் எம்புரான் அண்ட் ஃபார் லூசிஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் பண்ண நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அவர்களே அன்போடு மேடை கழித்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க.
Vanakkam, thank you so much for the warm welcome. As far as a music director is concerned, anything different is inspiring, and so is Emperor. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie. And something very interesting and something that I think is a luck factor for me is Prithvi insisted that he doesn't want any usual contemporary safe game music for this movie. Even if contemporary music works, we will work in a totally different genre. I think for me that was very interesting because his taste, his dreams are very, very, very big. He likes Hollywood music and he wanted so much of Hollywood music in this movie, and so we had recorded a lot of Hollywood musicians in this movie. And as a music director, I also had a totally different experience composing something different and getting to play international musicians, and I hope you will all like it. Looking forward to a success. Thank you so much. Thank you so much, sir. சார் இதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். நம்ம இந்த படத்துடைய ரைட்டர் நம்ம முரளி கோபி சாரை பத்தி அவரு இன்னைக்கு அவர் இங்க இல்ல, இருந்தாலும் அவரு லூசிஃபர் படத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதுலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல வந்து நம்ம ஸ்டீஃபன் சாரை வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயத்துல அமைதியா இருப்பாரு, பொறுத்து போவாரு. அடுத்து அந்த அரசியல் விஷயத்துல அமைதியா இருப்பாரு, பொறுத்து போவாரு. ஆனா ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ற விஷயத்துல அந்த ரிவென்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ரைட்டிங் பவர்ஃபுல்லா இருந்தது. சார் நான் அடுத்து வந்து லூசிஃபர் எப்போ வருவாங்க, ஸ்டீஃபன் எப்போ வருவாங்கன்னு கேட்குறேன். ரியல் லைஃப்லயே ஒரு ஸ்டீஃபன் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ற மாதிரி ஒரு வேல்யூபிளான ரைட்டிங். ஸோ தேங்க்யூ முரளி கோபி அவர்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir.